போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த மாதத்துலேருந்து போன மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிட்டோம். அதாவது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நவம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் போடுறோம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது இப்போ எல்லா எக்ஸாமுமே இது ஆக்சுவலாக எதுக்காண்டி இதுன்னு கேட்டிங்கன்னா பேங்க் எக்ஸாமுக்கு மெயினாக போட்டிருக்குது. எஸ்எஸ்சி எக்ஸாமு, ரயில்வே எக்ஸாம் இவங்க படிச்சுக்கலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம் இவங்க எல்லாம் படிச்சுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது கண்டிப்பாக நல்லா படிக்கணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் இப்போ உள்ள எக்ஸாமில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோல் முக்கியமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, நியூஸ் பேப்பர் படிக்கும்போது தேவையான நியூஸு தேவையில்லாத நியூஸு ரெண்டாக பிரிக்கணும். அப்போ எது தேவையான நியூஸ்ன்னு பார்க்குறதுக்கு தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். தேவையில்லாத நியூஸும் போது பொலிட்டிக்கல் நியூஸை அவாய்ட் பண்ணிக்கணும். பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த நியூஸ் அவாய்ட் பண்ணினா பேப்பரில் 50% கம்மியாயிடும். அப்புறம் ரெக்கரிங் நியூஸ்ன்னு இருக்குது. ஒரு நியூஸ் டெய்லி வந்துட்டுருக்கும். இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் 3வது வருஷத்தை நோக்கி போயிட்டுருக்கு. டெய்லி வரும். இஸ்ரேல் கமாஸ் வார் டெய்லி வரும். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஒரு ஆட்டம் தெளிவாக படிச்சுக்கிட்டோம், அப்புறம் அவாய்ட் பண்ணணும். அதையும் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 90% போயிடும். சில நாள் பேப்பரில் நியூஸே இருக்காது. அப்போ அந்தளவுக்கு பேப்பர் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் ஆகணும். நான் டெய்லி பேப்பர் படிச்சு தான் ஆகணும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஆப்டிடியூடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி பேப்பர் நியூஸ் பேப்பரும் இம்பார்ட்டன்ட். என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்குறோம். அப்போ நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக கண்டென்ட் எப்படி இது பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெவலில் பார்க்கணும். அப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நேஷ்னல் அப்பாயின்மெண்ட், இந்தியா லெவலில் அப்பாயின்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிஏஜி அப்பாயின்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அப்பாயின்மெண்ட், ஏன்னா இப்போ மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட், அந்த அப்பாயின்மெண்ட் நேஷ்னல் லெவலில். இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஎன் ஜென்ரல் செக்ரட்டரி, இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்பாயின்மெண்ட் பார்க்குறோம். இந்த அப்பாயின்மெண்ட்டுங்கிறது நம்ம கரெக்டாக எடுத்து படிச்சுக்கணும். அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுறா, என்ன பர்பஸில் பண்ணாங்க, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ அப்பாயின்மெண்ட்டை ரெண்டாக பிரிக்கணும். நேஷ்னல் லெவலில் அப்பாயின்மெண்ட்டு, இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்பாயின்மெண்ட். அப்புறம் நியூஸ் பார்க்குறோம். நேஷ்னல் நியூஸ், இந்தியா லெவலில் உள்ள நியூஸ் ஒரு நேஷ்னலாக ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்தியா லெவலில் இப்போ ரீசெண்டாக எங்கே எலெக்ஷன் நடந்துச்சு, ஜார்க்கண்ட்லேயும் மகாராஷ்டிரா எலெக்ஷன் இருந்தது, அது நேஷ்னல் நியூஸ். நேஷ்னலில் ஒரு டிசாஸ்டர் நடக்குது, இப்போ லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சு, வயநாட்டில் நடந்துச்சு, நேஷ்னல் நியூஸ். அதுமாதிரி ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி, அதாவது ஒரு ஸ்டேட்டாக இருக்கட்டும் அல்ல யூனியன் பிரதேசமாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு பெக்குலியராக ஏதாட்டு நடந்திருக்கும். இப்போ யூனியன் பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா லடாக்கில் ஒரு 5 மாவட்டத்தை பிரித்தாங்க. ஜம்மு காஷ்மீரில் எலெக்ஷன் நடந்துச்சு. அதுமாதிரி ஸ்டேட்டில் மணிப்பூரில் ஒரு கலவரம் போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி இதை படிக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி அதை நியூஸ் படிக்கிறோம். அது அப்பாயின்மெண்ட், இது நியூஸ். இன்டர்நேஷ்னல் நியூஸ், இன்டர்நேஷ்னல் என்ன நியூஸ் இருக்குது, ரெட் சீ கிரைசிஸ் போயிட்டு இருக்குது, ஏன்னா அமெரிக்காவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் நியூஸ் படிக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம வேர்ல்டு கப்பு, இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் பார்க்குறோம். அதுமாதிரி நேஷ்னல் கேம்ஸும் சேர்த்து பார்ப்போம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் புக்ஸு, இப்போ சசி தரூர்லாம் பார்த்தீங்கன்னா எழுதுனா அந்த புக்கை கண்டிப்பாக படிச்சாகணும். அவருடைய பேப்பர் 2 பேப்பரில் வந்தால் கண்டிப்பாக படிச்சாகணும் ஆர்டிக்கல். அப்புறம் இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங், பாவர்ட்டியில் எத்தனாவது இடத்துல இருக்கும் இந்தியா, ஏன்னா பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலையுமே ரேங்கிங் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் எத்தனாவது இடத்துல இருக்கிறோம். அப்போ அது ரிலீஸ் பண்ணுறது, யார் ரிலீஸ் பண்ணுறது, என்ன இதில் வேணும். அப்புறம் மிலிட்ரி எக்ஸசைஸ், ஏன்னா மலபார் எக்ஸசைஸ் நடக்கும். அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து மலபார் எக்ஸசைஸ் சொல்லி போடுவாங்க, இந்த கோட் கண்ட்ரிஸ்னு சொல்லிட்டு. அது ஒவ்வொரு நாடுகளும் மிலிட்ரியில் நாங்கள் வளமான நாடுகள் யார் கூட கூட்டணி வச்சுருக்கோங்கிறத காட்டுறதுக்காண்டி இப்போ இது பண்ணுவாங்க. அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போது ஐஎஸ்ஆர்ஓ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சிங், இப்போ ககன்யான் மிஷன் அனுப்புகிறாங்க, சந்திரயான் 3 சக்ஸஸாக கொண்டாடிட்டு இருக்காங்க, அதை பார்க்குறோம். அதுமாதிரி டிஆர்டிஓ டெஃபென்ஸு, ஏன்னா அக்னி ஏவுகணை செக் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கும். ஒரு ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அதுமாதிரி தமிழ்நாடு டிஎன்பிசி படிக்கணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம், ஏன்னா வித்யாலட்சுமின்னு ஸ்கீம் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமும் அப்பப்போ படிக்கணும். ரொம்பலாம் வராது, மாதத்துக்கு 1 ஸ்கீம் 2 ஸ்கீம் தான் வரும். அப்புறம் அவார்டு, இன்டர்நேஷ்னல் அவார்டு, நேஷ்னல் அவார்டு. இப்போ நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, 6 ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, அப்போ அதை படிக்கிறோம். அப்போ பத்ம பிரைஸ் இந்தியாவில் கொடுப்பாங்க, அதை படிக்கிறோம், அவார்ட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ டெக்னாலஜி டிஜிட்டல் லெவலில் போகும்போது போர்ட்டல், என்னென்ன போர்ட்டல் அறிமுகப்படுத்துறாங்க, என்னென்ன ஆப் அறிமுகப்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் அந்த மாதத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கும், அதுக்கு தீம் இருக்கும், அதையும் நம்ம படிக்கிறோம். அப்புறம் மாநாடு, இப்போ தான் பார்த்தீங்கன்னா COP16, ஏன்னா சவுதியில் வச்சு நடந்துச்சு டெசர்டிஃபிகேஷன் மாநாடு. அப்போ ஒவ்வொரு மாநாடு இருக்கும். COP29 மாநாடு பாகுல அசர்பைஜானில் வச்சு நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி COP16 நமக்கு கொலம்பியாவில் பயோடைவர்சிட்டி மாநாடு இருந்துச்சு. அது மிஸ்லனஸ் புதுசாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெட்டிஸ்பாங்க, புதுசாக பெரிய பாலம் கட்டியிருப்பாங்க அல்லது புதிய ரயில்வே பிரிட்ஜ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இது படிக்கணும், இவ்வளோதான் படிக்கணும். இதை தவிர்த்து நியூஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அப்படிலாம் பார்த்தா நியூஸ் பேப்பரில் ஒன்றுமே கிடையாது. அது சில நேரத்தில் நியூஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இதை ரெகுலராக பார்க்கணும். மற்ற எந்த நியூஸ் இருந்தாலும் நம்ம படிக்கக்கூடாது. இல்லை ஏதாவது பொலிட்டிக்கல் படிச்சிருக்கோமோ, வேறு ஏதாவது பர்சனாலிட்டி, மற்ற எதுவுமே நம்ம படிக்கல. இதை தான் பார்க்க போகிறோம். இதை என்னென்ன நியூஸ் இருக்குது, நவம்பர் மாதத்தில் என்னென்ன நடந்துன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நவம்பர் மாதத்தில்
நேஷ்னல் லெவலில் என்னென்ன அப்பாயின்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃப் பிரம்மாஸ் ஏரோஸ்பேஸ். பிரம்மாஸ்ங்கிறது நமக்கு தெரியணும். பிரம்மாஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது, ஜென்ரலாக கொஸ்டின் கேட்குறது. பிரம்மாஸ்ங்கிறது பிரம்மபுத்திரா ரிவர், மாஸ்கோங்கிறது மாஸ்கோவுடைய ரிவர். அப்போது பிரம்மபுத்திராங்கிறது இந்தியாவில் உள்ள ரிவர், மாஸ்கோங்கிறது ரஷ்யாவில் உள்ள ரிவர். அப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரு ஏரோஸ்பேஸ் ஆரம்பிக்காங்க. அதுக்கு சீஃப் யார் போட்டிருக்காங்கன்னா ஜத்தீர்த் ராகவேந்திரா ஜோஷி. இவரை தான் அதுக்கு வந்து அந்த குருஷி மிஷிலுக்கு வந்து சிஸ்டத்துக்கு வந்து சீஃபாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது முக்கியமானது இதுதான். என்ன எது முக்கியங்கிறது ப்ரிடிக்ட் பண்ணணும். படிக்கும்போது மேக்ஸிமம் படிக்கும்போது சில விஷயத்தை அவாய்ட் பண்ணணும். இது கேட்பான், இதெல்லாம் கேட்பான்னு எக்ஸ்ட்ரா கூட்டக்கூடாது. இதெல்லாம் கேட்க மாட்டான், தைரியமாக இதை தான் படிக்கணும்னு சொல்லி படிக்கணும். அப்போ வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிரீஸ் சந்திர முர்முன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா சவுத் ஆசியாவுக்கு ஆடிட்டிங் போயிட்டார். இப்போ இந்தியாவில் வந்து இப்போ புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது உறுதியாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க. யாரை போட்டுருக்காங்கன்னா சஞ்சய் மூர்த்தி. இவருக்கு வந்து பீரியட் என்னன்னு கேட்டிங்கன்னா 6 வருஷ பீரியடு. ரிட்டைர்மெண்ட் வயசு வந்து 65 வயசில் ரிட்டையர்ட் ஆவாங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட். ஏன்னா இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா 148 இது வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது. 149 இந்த இவருக்கு பவர் அண்ட் ஃபங்க்ஷன் முக்கியமான போஸ்ட்டுங்க. இந்த போஸ்ட்டு ஆக்சுவலாக இந்தியா முழுதும் இவர் தான் ஆடிட் பண்ணுவார். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவர் தான் ஆடிட்டிங் பண்ணுவார். ஒவ்வொரு லோக்கல் பாடிக்கும் இவர் தான் ஆடிட் பண்ணுவார். மொத்தத்தில் ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான போஸ்ட் இந்த போஸ்ட் தான். அப்போ அந்த ஆர்டிக்கிள் பார்த்துக்குறோம் நம்ம. 150ங்கிறது இவருடைய அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் வந்து பிரசிடெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். 151ங்கிறது அது பார்லிமெண்ட்டில் அதை சப்மிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இது சம்மந்தமான கொஸ்டின்ஸு இது பார்த்துக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ். இந்த சோலார் அலைன்ஸுங்கிறது 2015 பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து தான் ஆரம்பிக்காங்க. ஏன்னா இப்போ 104 கண்ட்ரி இருக்குது. இப்போ 104வது சேர்ந்த கண்ட்ரி என்னங்கன்னா அர்மேனியா. இதுக்கு டைரக்டர் ஜெனரல் வந்து இந்தியாவை சார்ந்த ஆசிஸ் கண்ணா இவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். அப்புறம் சேர்மன் ஆஃப் ஐஓசி அரவிந்த் சிங்கா சானே. இது கேட்பான். ஃபாரின் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா, இது முக்கியமான கொஸ்டின். ஏன்னா விக்ரம் மிஸ்ரி இவர் வந்து ஃபாரின் செக்ரட்டரி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து முக்கியமான கொஸ்டின் விக்ரம் மிஸ்ரி. நெக்ஸ்ட் ஃபிகி ஃபுல் ஃபார்ம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேர்மன் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஏன்னா வர்தான் அகர்வால் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜார்க்கண்ட். அப்போ வந்து அவருடைய பார்ட்டி நேம் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. அதனுடைய தலைவராக பார்த்தீங்கன்னா கேமந்த் சோரன் இவரை தான் வந்து ஜார்க்கண்டு சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மகாராஷ்டிராவும் சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க தேவேந்திரா பட்னாவிஸ். என்ன நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியுடைய சேர்மன். இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா பூஷன் ராமகிருஷ்ணா காவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஇஓ ஆஃப் த ப்ரொபோஷனல் கோல்ஃப் டூர் ஆஃப் இந்தியா. ஏன்னா அமன்தீப் ஜோஷி இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மணிப்பூர் ஹைகோர்ட்டு இது வந்து தமிழ்நாடு சார்ந்த பேர் கிருஷ்ணகுமார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லியுடைய ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட் என்ன இருக்குது, முக்கியமானது மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ங்கிறது ஒரு முக்கியமான பேங்க். அதோட 11th பிரசிடெண்ட்டாக மசோடா கண்டா ஜப்பானை சேர்ந்தவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ங்கிறது நமக்கு முக்கியமாக கொஸ்டின் கேட்பாங்க. இது எங்கே இருக்குன்னா மணிலாங்கிறது பிலிப்பைன்ஸில் இருக்குது. 1966 ஆரம்பிக்காங்க ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின், டபிள்யூடிஓடைய டைரக்டர் ஜெனரல் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டபிள்யூடிஓங்கிறது எப்போவுமே நல்லா படிக்கணும். அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவாவில் இருக்குது. 166 நாடு இருக்காங்க. ஏன்னா இந்தியாவுக்கும் அவங்களுக்கு அந்த டபிள்யூடிக்கும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் போகுது. நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசும்போது அதை பற்றி சொல்லுவாங்க. இந்த மானிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. அதனுடைய இது வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய டைரக்டர் ஜெனரல் யாருன்னு கேட்டிங்கன்னா இவேலா. இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது ட்ரம்ப் 47th பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. எலெக்ஷன் முடிஞ்சிட்டு இருந்தாலும் அவங்க பதவி பிரமாணம் எப்போ எடுப்பாங்கன்னா ஜனவரி 20 தான். ஏன்னா 47th பிரசிடென்ட். இவருடைய பார்ட்டி என்ன பார்ட்டி பார்ப்பாங்க, ரிப்பப்ளிக் பார்ட்டி. அங்கே 2 கட்சி தான் இருக்கும், ரிப்பப்ளிக் பார்ட்டி. அடுத்தது என்ன டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இவர் ரிப்பப்ளிக் பார்ட்டி சேர்ந்தவர். செகண்ட் டேர்ம், அங்கே 2 டேர்ம் தான் இருக்கணும். ஒரு டேர்ம் வந்து 4 years. லீஃப் இயரில் தான் உங்களுக்கு இது நடக்கும். ஏன்னா அதுக்கு தெரிஞ்சு அதை படிச்சுக்கிறோம். இப்போ இதை பற்றி படிச்சுக்கிறோம். இவர் வந்து ஜோ பைடனை ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து ரெக்கரிங் நியூஸ். 47th பிரசிடென்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மால்டோவா உடைய பிரசிடென்ட் எலெக்ஷனில்
மாயா சண்டு அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மொரிஷியஸ் என்ன நவீன் ராம்கோலன் அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மொரிஷியஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் த நேஷனல் இன்டெலிஜென்ஸ் பை யூஎஸ் ஏன்னா அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இது வந்து நிறைய இந்தியன்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மைக் வால்ஸ். டொனால்ட் ட்ரம்ப் வந்து இது கேட்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஃபெடரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷனில் ஒரு இந்தியாவை சேர்ந்தவரை நாமினேட் பண்ணியிருக்காரு ட்ரம்ப். ஏன்னா காஷ் பட்டேல். நெக்ஸ்ட்டு தனி கொஸ்டின் பிரசிடென்ட் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் வந்து என்னங்கன்னா டாயல் க்ரம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்தி ரஹ்மான் முகமது அப்துல்லா இவங்க என்ன கேட்டிங்கன்னா சோமாலியன் பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒவ்வொரு நாட்டில் நடந்த பிரசிடென்ட் எலெக்ஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மைண்ட் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் ஏன்னா இந்தியா வந்து அதனுடைய ஃபஸ்ட்டு இந்தியனை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா நந்தன் குமார். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கைத்தி ஏன்னா அலிக்ஸ் டிடீர் ஃபில்ஸ். நெக்ஸ்ட்டு உருகுவேயோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா யாமண்டு உர்சி. அடுத்து 103 பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜப்பான் சிகுரு இஷ்பியா. இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்பாயின்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஏன்னா பிரசிடென்ட் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் பிரெயின் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சுக்கு கீழே வர்றது. இதனுடைய டைரக்டர் ஜெனரலாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்ன பேருங்கன்னா சுபா டோலி. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் பார்த்தோம், இன்டர்நேஷ்னல் பார்த்தோம். இப்போ நியூஸ் வந்துட்டோம். நேஷ்னல் நியூஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ வந்து நேஷ்னல் நியூஸ் பார்க்கும்போது டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து ஒரு 3 பேங்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்டேட் பேங்கு, அடுத்து ஐசிசி பேங்கு, HDFC பேங்கு. இந்த 3 பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த 3 பேங்க்கும் ஏதாட்டும் ஒரு இது நடந்ததுன்னா அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் தேவையோ அதை வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. இம்பார்ட்டன்ட் அதான் டொமஸ்டிக் இதுக்கு வந்து சப்போர்ட் ஃபார் திஸ் பேங்க் அட் த டைம் ஆஃப் டிஸ்ட்ரெஸ். அந்த பேங்க் ஏதாட்டும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 83rd இந்தியன் ரோட் காங்கிரஸ். அப்போ ரோட் காங்கிரஸ் வந்து 83rd வந்து எங்கே வச்சு நடந்ததுன்னா சத்தீஸ்கரில் வச்சு நடந்திருக்குது. நம்மளுடைய ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி யாருன்னா நிதின் கட்கரி. நெக்ஸ்ட்டு இது இந்தியா லெவலில் நடந்த நியூஸ், நேஷனல் நியூஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்க்கணும் ஆல் இண்டியா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டிஜிபி மாநாடு இப்போ ரீசனாக நடந்துச்சு. புவனேஸ்வர் ஒடிசாவில் வச்சு நடந்துச்சு. ஹோம் மினிஸ்டர் இருப்பார். நம்மளுடைய இப்போ ஹோம் மினிஸ்டர் அட்டன் பண்ணுவாங்க. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரும் வந்து அட்டன் பண்ணுவாங்க. இப்போ ஹோம் மினிஸ்டர் தான் முக்கியம். அந்த டிஜிபிக்கு தலைமை தாங்குற யாருன்னா ஹோம் மினிஸ்டர் முக்கியமாக ஹோம் மினிஸ்டர் தலைமை தாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது தனி கொஸ்டின். ஏன்னா அதாவது கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ட் வந்து எங்கே போட்டிருக்காங்கன்னா குவாலியர் மத்திய பிரதேசில் போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது முக்கியமான கொஸ்டின்ஸு. அதாவது ஃபஸ்ட்டு ஆல் உமன் பேட்டலியன் எந்த இதுக்குன்னா சிஎஸ்எஃப் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே பெண்கள். சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்டர் எந்த இது கொண்டு வந்தாங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா G20 மாநாட்டில் 7% ஜிடிபி க்ரோத் இருக்கிறது எந்த நாடுன்னா இந்தியா ஃபஸ்ட்டு. இப்போ G20 நாட்டில் இந்தியா ப்ரொஜெக்டட் க்ரோத் ரேட் வந்து 7%. ஹையஸ்ட் ரெக்கார்டட் அமௌங் த G20 கண்ட்ரிஸ். இவ்வளோ ஃபேக்ட் வச்சுருக்காங்க. அதில் இந்தியா தான் வந்து 7%. ரெண்டாவது இந்தோனேஷியா பார்த்தீங்கன்னா 5%. சைனா பார்த்தீங்கன்னா 4.8%. அப்போ வந்து இந்தியாவுடைய இந்த பர்சன்டேஜ் வந்து வேர்ல்டு பேங்க் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, IMF ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, நிதி ஆயோக் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை நம்ம கவனிக்கணும். அதில் வந்து இப்போ வந்து குறைஞ்சிட்டு போகுது ஜிடிபி க்ரோத். இது முக்கியமான கொஸ்டின்ஸ். ஏன்னா இந்தியா லெவலில் ஒரு முக்கியமான கொஸ்டின். டைகர் ரிசர்வ். இந்த டைகர் ரிசர்வ் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் என்னென்னா மத்திய பிரதேசம். அதில் பார்த்தீங்கன்னா 58வது டைகர் ரிசர்வ் எங்கே கொண்டு வாங்கன்னா ரத்னபாணி டைகர் ரிசர்வ் மத்திய பிரதேசம் ரைசான்னு ஒரு இடம். 57வது பார்த்தீங்கன்னா மாதவ் நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ் சிவபுரியில் கொண்டு வராங்க. அப்போ இந்த டைகர் ரிசர்வ்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு வேர்ல்டு 5th அண்டு கண்ட்ரி ஃபஸ்ட்டு நைட் சஃபாரி லக்னோவில் கொண்டு வந்திருக்காங்க. லக்னோங்கிறது உத்தரப்பிரதேசில் கொண்டு இருக்காங்க. அந்த சஃபாரியில் வந்து நைட்டு நம்ம உள்ள சுற்றி பார்க்குறது. நெக்ஸ்ட்டு ஹமரா சம்விதான் ஹமரா சுவாபிமான் அப்படின்னு அவர் கான்ஸ்டியூஷன் அவர் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம வந்து 75th கான்ஸ்டியூஷன் டேயை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு தீம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது கேட்கலாம். கண்ட்ரியுடைய ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் மியூசியம் எங்கே கொண்டு வந்தாங்கன்னா ஓபி ஜிந்தால் குளோபல் யூனிவர்சிட்டி சோனிபட் ஹரியானா. இதான் சோனிபட் ஹரியானாவில் அந்த மியூசியத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
ஃபஸ்ட்டு கண்ட்ரி நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் மியூசியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் பார்க்குன்னு இருக்கு. இது எங்கே இருக்குன்னா புனேல இருக்கு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. அடுத்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு க்ளீன் ஹைட்ரஜன் ஃபியூலிங் ஸ்டேஷன் ஏன்னா லடாக் இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பார்த்துக்கிறோம். அஷ்டலட்சுமினாவே அஷ்டம்னா 8 வடகிழக்கு மாநிலங்களில் வடகிழக்கு மாநிலம் 7 மாநிலங்கள் இருக்கும். சிக்கிமை சேர்த்துட்டிங்கன்னா 8 மாநிலங்கள் இருக்கும். அதில் வந்து நமக்கு அஷ்டலட்சுமி மகோஷா அப்படின்னு ஒன்று டெல்லியில் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். இந்தியா ஆர்மி டே 2025 ஏன்னா இந்தியன் ஆர்மி டே வந்து 2025 நமக்கு வந்து மகாராஷ்டிராவில் வச்சு புனேல வச்சு பேரடே நடத்தியிருக்காங்க. அடுத்தது 10th இந்தியா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் IIT குவஹாத்தி ஏன்னா குவஹாத்தியில் வச்சு நடத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது முக்கியமான கொஸ்டின். இன்சூரன்ஸ் செக்டாரில் 74% இருந்துச்சு. இது இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா 100% கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க எக்கனாமிக்ஸில். ஒரு முக்கியமான கொஸ்டின். அடல் இன்னோவேஷன் மிஷன். அப்போ அடல் இன்னோவேஷனாக புதுசாக கண்டுபிடிக்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனம் அந்த மாதிரி புதுசாக இன்னோவேஷன் கண்டுபிடிக்கிறக்காண்டி ஒரு இதை கொண்டு வராங்க. அப்போ அடல் இன்னோவேஷன் வந்து எங்கள் நிதி ஆயோக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா புதுசாக அந்த ஆண்டர்பிரனரை உருவாக்குறக்காண்டி இதை இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏசியன் புத்திஸ்ட் சமிட். அப்போ இன்டர்நேஷ்னல் புத்திஸ்ட் கான்ஃபெடரேஷன் அவங்க வந்து ஃபஸ்ட்டு நியூ டெல்லியில் வச்சு இது பண்ணியிருக்காங்க. இதோட தீம் கொடுத்துருக்காங்க, ரோல் ஆஃப் புத்த தம்மா இன் ஸ்ட்ரென்தனிங் ஏசியா. அடுத்தது துலிப் பிராண்ட். துலிப்புக்கு ஃபுல் ஃபார்ம் தான் இருக்குது, ட்ரெடிஷ்னல் ஆர்டிஷியன் அப்லிப்மெண்ட் லைவ்லிஹுட் ப்ரோக்ராம். அப்போ வந்து கைவினை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்களா, அவங்கள அப்கிரேட் பண்ணுறக்காண்டி இந்த ஸ்கீமை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க துலிப் பிராண்ட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நேஷனல் நியூஸ். இப்போ அடுத்தது ஸ்டேட் யூனியன் டெரிட்டரியோட நியூஸ் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா சுனாமி ரெடி ஸ்டேட் பை யுனெஸ்கோ. சுனாமிக்காண்டி ரெடியாக இருக்கணும் எப்போவுமே அப்படின்னு ஒடிசாவில் 24 கோஸ்டல் வில்லேஜை வந்து யுனெஸ்கோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒடிசா வில்லேஜஸ் சுனாமி ரிஸ்க் உள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கங்கா உற்சவா. இப்போ க்ளீன் கங்கான்னு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குது. அங்கே கங்கா உற்சவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மிஷன் அண்ட் க்ளீன் கங்கா ப்ரோக்ராம் வந்து நடத்தியிருக்காங்க ஹரித்வாரில் வச்சு. நெக்ஸ்ட்டு ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் ஃபார்ம்டு ஜாயிண்ட் காரிடர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. இப்போ வந்து நமக்கு தெரியும் சீட்டா ப்ராஜெக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆப்பிரிக்காலேருந்து நிறைய சீட்டா வந்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்லையும் கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த அங்கே 2 மத்திய பிரதேச ராஜஸ்தான் அடுத்தடுத்த மாநிலங்கள் இங்கே 2மே பார்த்தீங்கன்னா அந்த சீட்டா வந்து போகிறதுக்காண்டி காரிடர் ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காரிடர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காரிடர்னால் வழித்தடம். அப்போ எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம், மத்திய பிரதேசம் இதுவும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஷன் அருண் கிம்வீர். இது என்னென்னா அருணாச்சல பிரதேஷ் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்கான்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ப்ரொடியூசர் இருக்காங்களா, அதை டெவலப் பண்ணுறக்காண்டி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் இன் இந்தியா டு இம்ப்ளிமெண்ட் த டெடிகேட்டட் செமிகண்டக்டர் பாலிசி. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குஜராத். அடுத்தது 5th நேஷனல் EMRS கல்ச்சரல் லிட்ரேச்சர் ஃபெஸ்ட் அண்ட் கலா உற்சவா. இது வந்து புவனேஸ்வர் ஒடிசாவில் வச்சு பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடியிருக்காங்க. இதனுடைய தீம் என்னென்னா எ ட்ரைபியூட் டு பகவன் பிர்ஷா முண்டாவுக்கு இப்போ 150வது பர்த் அனிவர்சரி கொண்டாடினாங்க. அவ EMRS ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். அடுத்தது இப்போ இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்க்கும்போது இப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு நைஜீரியா, பிரேசில், கயானா 3 நாட்டுக்கு விசிட் அடித்தாங்க. அப்போ அந்த நாட்டுடைய கரன்சி என்ன, அந்த நாட்டுடைய கேபிட்டல் என்ன, அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் என்னன்னு பார்க்குறோம். இப்போ நைஜீரியாவோட பிரசிடென்ட் வந்து போலா அகமது தின்பு, கயானாவுடைய பிரசிடென்ட் வந்து இர்ஃபான் அலி, இது பிரேசிலுடைய பிரசிடென்ட் என்னன்னா லூலா டி செல்வா. ஏன்னா இது ஒரு 3 பார்த்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர் நாடு இருக்குது பார்த்தீங்களா சவுத் அமெரிக்காவில், அவங்க வந்து என்ன சொன்னால் ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஃபாரஸ்ட் ஃபயர் அண்ட் வாட்டர் ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபன்கிறது ஒரு ஆப்பிரிக்கா நாடு. அவங்க வந்து நியூ கான்ஸ்டியூஷன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் சென்சஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 40 years. ஈராக் நாட்டில் 1987 தான் சென்சஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து சென்சஸ் எடுக்காங்க. அடுத்தது கான்ட்ரவர்ஷியல் புர்கா பேன் ஃப்ரம் ஜனவரி 1, 2025. எங்கே இந்த புர்காவை வந்து ஃபேன் பண்ண இது பண்ணியிருக்காங்கன்னா சுவிட்சர்லாந்து.
கிஜாப் வேறு, புர்கா வேறு. நெக்ஸ்ட்டு ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா லெப்டிஸ்ட்டு ஏன்னா இப்போ வின் பண்ணியிருக்காரு, முக்கியமானது. இப்போ கூட இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்காரு. இவருடைய பேர் என்ன? அனுராக் குமாரா திசநாயா. நேஷனல் பீப்புள் பவர் ஏன்னா என்பிபி இவர் தான் வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஹை ஆல்டிடியூட் வந்தாவே லே லடாக் அடிச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அங்கே வந்து நமக்கு என்னென்னா ஸ்போர்ட்ஸு பேரா ஸ்போர்ட்ஸ் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 43rd இந்தியன் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு ஃபேர் ஏன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய தீம் என்னென்னா விக்சித் பாரத் 2047. அப்போ வந்து இது ஒரு முக்கியமான கொஸ்டின். டெல்லியில் ஆரம்பிச்சிருக்காங்க. இதான் இப்போ பார்த்தோம் நம்ம ஏற்கனவே. ஏன்னா இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ் 2012 இந்தியாவும் ஃப்ரான்ஸ் ஆரம்பிச்சு 104வது மெம்பராக பார்த்தீங்கன்னா அர்மேனியா வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அமெரிக்கா வந்து நிறைய இந்தியாவிலேருந்து கலைப்பொருட்கள் எல்லாம் ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்க, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிம்ஸ்டெக் எனர்ஜி சென்டர் கர்நாடகாவில் பெங்களூரில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் தனி. நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் இனாகரேட் வேர்ல்டு ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு டு மெத்தனால் கன்வர்ஷன் பிளான்ட் வந்து விந்தியாச்சல்ங்கிறது மத்திய பிரதேசில் ஆரம்பிச்சிருக்காங்க. சிம்பியாசிஸ் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி துபாயில் வந்து நாலேஜ் பார்க்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா வந்து சுரினாம்ங்கிற ஒரு கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 405 மெட்ரிக் டன் ஃபுட் கிரெயின் வந்து அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டூரிசம் மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து யூனியன் மினிஸ்டர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க காசிரங்கா நேஷனல் பார்க்கில். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின்ஸு குளோபல் சாயில் கான்ஃபரன்ஸ் இது கேட்பான். டெல்லியில் வச்சு நடந்துச்சு. ஏன்னா சாயிலை வந்து மெயின்டைன் பண்ணுறக்காண்டி இந்த மாநாடு நடத்துனாங்க. இது ஒரு முக்கியமானது. அப்புறம் 31st ஆசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ஏன்னா இது ஒரு மாநாடு நடந்துச்சு. எங்கன்னா பெரு உடைய கேபிட்டல் லிமாவில் வச்சு நடந்துச்சு. பெரு பிரசிடென்ட் வந்து தினா போல்வட் அட்டன் பண்ணார், தலைமை தாங்கினார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9th இன்டர்நேஷ்னல் கீதா மகஷா ஏன்னா இது குருஷேத்ரா ஹரியானாவில் வச்சு நடந்திருக்கு ஒரு ஃபெஸ்டிவல். இதில் வந்து தான்சானியா நாடு வந்து பார்ட்னர் கண்ட்ரியாக வச்சுருக்காங்க, பார்ட்னர் ஸ்டேட்டாக ஒடிசா வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கிஸ்புல்லா ஏன்னா லெபனானில் உள்ளவங்க அவங்களுக்கு சீஸ் ஃபயர்னால் போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டாங்க. அதை பற்றி ஒரு கொஸ்டின் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸு. இப்போ வந்து குகேஷ் வின் பண்ணியிருக்காரு செஸ்ஸு. உறுதியாக கொஸ்டின் கேட்பாங்க. இது நவம்பர்னாலும் அதை கொடுக்கல, ஆனால் உறுதியாக அந்த கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு யூனிவர்சிட்டி சாம்பியன் ஷூட்டிங் 2024 டெல்லியில் வச்சு நடந்துச்சு. இதனுடைய மஸ்காட் ஏன்னா ட்ரங்கே அண்ட் எலிஃபண்ட். அடுத்து நார்த் ஈஸ்ட் பேரா கேம்ஸ் 2024 குவஹாத்தியில் வச்சு நடந்துச்சு. யார் வின் பண்ணான்னா அஸ்ஸாம் ரேங்க் 1. வேர்ல்டு பிக்கல் பால் சாம்பியன் சீரீஸ் நமக்கு வந்து சின்ன டென்னிஸ் பாலை வச்சு விளையாடுறது. இது வந்து எங்கே வச்சுன்னா ஃபஸ்ட் டைம் மும்பையில் வச்சு நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 8th உமன் ஏசியன் சாம்பியன் ட்ராஃபி ஃபார் காக்கி ஏன்னா இந்தியன் காக்கி டீம் வந்து விளையாண்டுருக்காங்க. வேர்ல்டு யங்கஸ்ட் ஃபிடே செஸ் பிளேயர் அனீஸ் சர்கார் கொல்கத்தாவில். இவர் வந்து வேர்ல்டு யங்கஸ்ட் ஃபிடே செஸ் பிளேயர். நெக்ஸ்ட்டு 2021 பிளைண்டு T20 வேர்ல்டு கப்பு எங்கே வச்சு நடந்ததுன்னா பாகிஸ்தான். யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் தான் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4th நேஷ்னல் ஃபின் ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப் ஏன்னா இது வந்து ஆர்கனைஸ்ட் அட் ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஸ்விம்மிங் பூல் காம்ப்ளெக்ஸ், நியூ டெல்லி. நெக்ஸ்ட் இல்லை டாப் ஸ்டேட் வந்து வெஸ்ட் பெங்கால். அடுத்து பார்த்தீங்கன்னா 14th சீனியர் நேஷனல் காக்கி சாம்பியன்ஷிப் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா ஒடிஷா. காக்கினாவே நமக்கு தெரியும் ஒடிஷா தான். நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பாக்ஸிங் ஃபெடரேஷன் சூப்பர் ஃபெதர்வெயிட் என்ன இந்தியன் பாக்ஸர் மந்தீப் சங்கரா இவர் தான் வின் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு எடிஷன் ஆஃப் தி கோகோ வேர்ல்டு கப் 2025 நம்ம இந்தியாவில் நியூ டெல்லியில் வச்சு நடக்குது. இந்த கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த வருஷம் நமக்கு வந்து சென்னையில் வச்சு நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே நடக்க போகுது அப்படின்னா பீகாரில் வச்சு நடக்க போகுது. இன்டர்நேஷ்னல் காக்கி ஃபெடரேஷன் ஃபெஸ்ட் மேல் பிளேயர் ஆஃப் த 2024 அவார்டு யார் கொடுக்காங்கன்னா ஹர்மன் பிரீத் சிங் இவருக்கு கொடுத்துருக்காங்க. அவன் கோல் கீப்பருக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா PR ஜிரிஜேஸ் கேரளாவை சார்ந்தவர். இது வந்து வேர்ல்டு லெவலில் இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இந்த 2 பேருக்கு மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டோம். இதோட PDF கீழே அட்டாச் பண்ணியிருந்தேன்,
அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இது பிடிஎஃப் இருக்கும்போது நம்ம அவ்வளோதான், ஒரு 16 பக்கம் தான், ஒரு மாதத்துக்கு நமக்கு ஒரு 16 பக்கம் தான் படிக்கிறோம். ஒரு அட்டை கேட்டுட்டு படிக்கும்போது ஈஸியாக இருந்த மாதிரி தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஒலிம்பிக் ஏசியா பசிபிக் போர்ஸ் அண்ட் பவுலிங் காம்படிஷன் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் நடந்திருக்குது. எங்கே வச்சு நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லி. அடுத்தது பில்லியார்ட்ஸ் சாம்பியன்ஷிப். பில்லியார்ட்ஸ்னாவே நமக்கு பங்கஜ் அத்வானி தான். ஃபார்முலா 1 ஏன்னா டைட்டில் ஃபார் த 4th கான்சிக்யூட்டிவ் டைம் அடிச்சிருக்காரு. யார் அடிச்சிருக்காங்கன்னா ரீட் புல் டீம் டிரைவர் டச்மேன் மேக்ஸ் வெர்சப்பன். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் டோர்னமெண்ட்டில் ஜிஎம் அரவிந்த் என சிதம்பரம் ஒரு டைட்டில் வின் பண்ணியிருக்காப்புல. இது கேட்பான். ஃபஸ்ட்டு ஏடிபி ஃபைனல் சிங்கிள் டைட்டில் அப்போ வந்து யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா இட்டாலியுடைய ஆனிக் சின்னர் ஏன்னா ஏடிபியுடைய ஃபைனலில் வின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு. அடுத்தது சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் உமன் சாம்பியன் 2024 ஏன்னா நேபாளில் வச்சு நடந்துச்சு. யார் வின் பண்ணனா பங்களாதேஷ் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கோல்டு மெடல் இன் உமன் ஆர்ச்சரி ஏன்னா ஏசியன் கேம்ஸ் சாம்பியனில் ஜோதி வந்து வின் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சுருந்தா லக்சம்பூர்க்கில் வச்சு நடந்துச்சு. அது டேவிஸ் கப். இது டேவிஸ் கப்பை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டீமை தான் சொல்லுவாங்க. இட்டாலியன் மென்ஸ் டென்னிஸ் டீம் வந்து அதை தலைமை தாங்கி நடத்தினேன்னா ஆனிக் சின்னர். அந்த டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பில்லி ஜீன் கிங் கப் டைட்டில் ஃபார் த 5th டைம். இதில் வந்து இட்டாலி அந்த டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆல் இண்டியா கவர்னர் கோல்டு கப் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் டோர்னமெண்ட் நார்த் ஈஸ்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கேங்டாக்ல வச்சு நடந்துச்சு. இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஏலத்துக்கு போகணும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த இந்தியன் ஐபிஎல் ஆக்ஷன் யாருன்னா லக்னோவில் வாங்கியிருக்க ரிஷப் பண்ட். அதே நேரத்தில் யங்கஸ்ட் பிளேயர் ஏன்னா 13 வயசு தான் ஆகுது, அவரே ஐபிஎல் ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க. யாருன்னா வைபவ் சூரியவன்சி. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்தது அண்டர் 8 வேர்ல்டு கேடட் செஸ் சாம்பியன்ஷிப் 8 இயர் கீழே விளையாண்டில் திவித் ரெட்டி தெலுங்கானாலேருந்து வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் புக்ஸு. ஒய் பாரத் மேட்டர் இது கேட்பான். அந்த முக்கியமான புக் ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த புக்கை. அப்போ இது ஒரு முக்கியமான புக். யுனைடெட் அரபு எமிரேட்டில் வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா க்ளோஸ்டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராம் சௌலியா அவர் வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அடுத்த ஒரு முக்கியமான புக் இருக்குது. சாக்சி மாலிக் வந்து மெம்மையார் விட்னஸ்னு ஒரு புக்கு அவருடைய ஞாபகத்தை விட்னஸ்னு ஒரு புக்கு வச்சு எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உமன் ரெஸ்லர் டு வின் ஒலிம்பிக் மெடல் அடுத்த பக்கத்தில் வரும். இது ஏற்கனவே வந்த ஸ்லைடு இந்த இருக்குது. விட்னஸ்னு புக்கு எழுதியிருக்காங்க சாசி மாலிக். ஏன்னா விட்னஸ்னு ஒரு புக்கு இது கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து மதர் ஏன்னா இந்த புக்கு வந்து தேவேந்திர குமார் தோடாவாட் இவங்க வந்து அடிஷனல் செக்ரட்டரி ஆஃப் கேரளாவில் உள்ளவங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த புக்கு முக்கியமான புக். ஸ்பீக்கிங் வித் நேச்சர் த ஆரிஜின் ஆஃப் இந்தியன் என்விரான்மெண்டலிசம் ராமச்சந்திர குகா இவங்க எழுதின புக்கு. அடுத்து பியாண்ட் த கிக்ஸ் போர்ஷன் ஏன்னா த டவுலியோ போர்ஷன் இதை வந்து எழுதினது வந்து மணி கோட்வால் டிரான்ஸ்லேட்டட் பை ஜெரி பிண்டோ. இது முக்கியமான புக்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங். இதெல்லாம் இந்த இயர் எண்டில் தான் இந்த இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங் அதிகமாக வரும். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நியூஸ் வந்துட்டுருக்கும். இது உறுதியாக கேட்பான் அந்த கொஸ்டின். கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவுடைய பொசிஷன் வந்து 10th முக்கியமானது. 3 பொசிஷன் யாருக்குமே கொடுக்கல. 4வது பொசிஷன் என்னங்கன்னா 10 மார்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த இண்டெக்ஸு முக்கியமானது ஏன்னா 10 மார்க் கொடுத்துருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இந்தியா எத்தனை இடத்துல இருக்குது, ஃபஸ்ட்டு யார் இருக்கா அவ்வளோதான் படிக்கணும். அடுத்து வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் ஆசியா 2025 இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ரேங்கு ஏன்னா ஐஐடி டெல்லி வந்து 44வது இதில் இருக்காங்க. ஐஐடி மும்பை வந்து 48ல் இருக்குது. இப்போ டெல்லி தான் ஃபஸ்ட்டு வர்றாங்க. நெக்ஸ்ட்டு சஸ்டைனபிள் பிஸ்னஸ் இண்டெக்ஸ் தாங்கக்கூடியது இந்த படத்தை கொடுத்துருக்காம பாருங்கள். சஸ்டைனபிள் ட்ரேட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்தியா வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குன்னா 23வது பொசிஷனில் இருக்குது. ஏன்னா இந்த இண்டெக்ஸு யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படிங்கன்னா கிண்ட்ரிச் ஃபவுண்டேஷன் அண்ட் ஐஎம்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாப் கண்ட்ரி என்னங்கன்னா நியூசிலாண்டு ஃபஸ்ட்டில் இருக்காங்க, 2வது யுனைடெட் கிங்டம். இந்தியாவோட ரேங்கை நல்லா பார்த்து வச்சுக்கிடுங்க. இதை தான் இந்த இது டேபிள் அதுக்காண்டி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு
அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டிகேட்டர், இது ஒரு முக்கியமானது. இந்தியாவுடைய ரேங்க் வந்து 6, நல்ல பொசிஷன், 6th ரேங்கில் வந்திருக்காங்க. இந்தியாவுடைய பொசிஷனு யார் ஃபஸ்ட்டு இருக்காங்க, நிறைய ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் யார் வச்சுருக்கா, இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அதிகமாக வச்சுருக்கு சைனா தான் அதிகமாக வச்சுருக்காங்க. நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ் இல்லை இந்தியாவுடைய ரேங்க் என்னென்னா 49வது ரேங்கில் இருக்குது ரெடினஸ். அப்போ ஃபஸ்ட் யார் இருப்பான்னு நெட்வொர்க்கில் ஃபெமிலியர் யாருன்னா அமெரிக்கா தான். நெக்ஸ்ட்டு யூஎஸ். குளோபல் ஏஏ ரெடினஸ் இண்டெக்ஸ், இதில் ஃபஸ்ட்டு யாருன்னா சிங்கப்பூர். இந்தியாவுடைய பொசிஷன் வந்து 72, டாப் கண்ட்ரி இந்த இருக்குது சிங்கப்பூர். இந்தியாவுடைய பொசிஷன் என்ன கேட்டிங்கன்னா 72. நெக்ஸ்ட்டு கென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ், ஏன்னா அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க. இல்லை இந்தியாவுடைய ரேங்க் 83, ஃபஸ்ட்டு எந்த நாடு இருக்குன்னா சிங்கப்பூர். இப்போ இண்டெக்ஸ் ஓரளவு பார்த்துட்டோம். அடுத்த மிலிட்ரி எக்ஸசைஸ், இதுதான் கொஞ்சம் படிக்கணும். அக்னி வாரியர், பைலேட்ரல்னா இரு நாடுகளுக்கு இடையே, மல்டிலேட்ரல்னா இரு நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே. அப்போ அக்னி வாரியருங்கிறது இந்தியா அண்ட் சிங்கப்பூர். இது எங்கே வச்சு எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்கன்னா மகாராஷ்டிராவில் வச்சு எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அஸ்ட்ராகிண்டு இல்லை ஆஸ்திரேலியா இந்தியா, இதுவும் மகாராஷ்டிராவில் வச்சு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் போட்டிருக்காங்க. அடுத்து கருடா சக்தி, ஏன்னா இந்தியா அண்ட் இந்தோனேஷியா ஜகர்த்தா, இந்தோனேஷியாவுடைய கேபிட்டலில் வச்சு இந்த எக்ஸசைஸ் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வஜ்ரா பிரகார், இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து போட்டிருக்காங்க. எங்கே வச்சு போட்டிருக்காங்கன்னா யூஎஸ்ஏல இடாகா அப்படின்னு ஒரு பிளேஸில் வச்சு. 5th ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் வின்பாக்ஸ், ஏன்னா வின்ஃபார் என்னன்னா வியட்நாம், ஏன்னா இந்தியா வியட்நாம், இந்தியா வியட்நாம். பைலெட்ரல் ஆர்மி எக்ஸசைஸ் அந்த லெட்டர்லேயே வந்திருக்கும், ஏன்னா இது ஹரியானாவில் வச்சு நடந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பூர்வீர் பிரகார், ஏன்னா இதில் வந்து முப்படைகளும் சேர்ந்து அருணாச்சல பிரதேசத்தில் வச்சு நடத்தியிருக்காங்க. லார்ஜஸ்ட் கோஸ்டல் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் சி விஜில் 24 அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கு கோஸ்டலில். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சன்யுக்தி விம்சோன், இது வந்து ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்கு, இந்தியன் ஆர்மி குஜராத்தில் வச்சு பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் ஆந்திர ரிக்ஷா தபியா அப்படின்னு சொல்லிட்டு நியூடெல்லியில் வச்சு நடந்திருக்கு. எக்ஸசைஸ் ரீப்ரக்ஸ், ஏன்னா கோஸ்ட் கார்டு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ரீஜனல் லெவலில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் மாரிடைம் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ எக்ஸசைஸ் சாரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேரிடைம் காண்டி இது பண்ணியிருக்காங்க, கொச்சியில் வச்சு பண்ணியிருக்காங்க, கொச்சி. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு அனலாக் ஸ்பேஸ் மிஷின், இது உறுதியாக கேட்பாங்க, நம்ம கொஸ்டின் படிக்கும்போதே இது கேட்பாங்க கேட்க மாட்டான்னு சொல்லணும். அப்போ ஐஎஸ்ஆர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க லே, அங்கே தான் அந்த அனலாக் ஸ்பேஸ் மிஷன், இதான் அந்த அனலாக் ஸ்பேஸ் மிஷன். இந்தியாவுடைய ஃபஸ்ட் அனலாக் லேயில் வச்சுருக்காங்க. அப்போ வந்து இந்த அனலாக் ஸ்பேஸ் மிஷன் தெரிஞ்ச உடனே நமக்கு தெரிய வேண்டியது என்ன, ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று மார்ஷியன் ஒரு படம் உண்டு, அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், செவ்வாய் கிரகத்துக்கு போகிறக்காண்டி. இப்போ லேயில் இந்த இது வச்சுருக்கும்போது எந்த கிரகத்துக்கு போகிறாங்களோ அந்த கிரகத்துடைய என்விரான்மெண்ட்டை, அந்த கிரகத்துடைய செட்டப்பை வந்து அப்படியே உள்ளேருந்து அனுபவிக்கிற மாதிரி உள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ அதை தான் இப்போ இது பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து நம்ம படிக்கணும், இது கண்டிப்பாக கேட்பாங்க அந்த கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீனஸ் ஆர்பிட்டிங் சேட்டலைட் மிஷன் சுக்ரையான்னு சொல்லிட்டு 2028 அனுப்புகிறோம். நெக்ஸ்ட்டு சுக்ரையான். அடுத்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு உட்டன் சேட்டலைட் லிக்னோசேட், ஜப்பான் வந்து இது செட்டப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பன்சிர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்தியாவுடைய பாரத் டைனமிக் லிமிடெட் வந்து ரஷ்யாவுடைய ரோசோபான் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. சந்திரயான் 4 வந்து யார் கூட கொலாபரேட் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க, ஜப்பான் 2030 அனுப்புகிறோம். அவ்வளோதான், ரொம்ப இன்ஃபர்மேஷன் தான், இது உறுதியாக கேட்பான் இந்த ஒரு 3 மாதத்துக்கு எக்ஸாம். ப்ரோபோஸ் 3 ஸ்பேஸ் சேட்டலைட், ஏன்னா இது யூரோப்பியன் சேட்டலைட் தான், ஆனால் இந்தியாவிலேருந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணாங்க, 2-3 நாட்டை லான்ச் பண்ணி டிலே பண்ணி திரும்ப அனுப்பி விட்ருக்காங்க. இவருடைய பர்பஸ் என்ன கேட்டிங்கன்னா, சூரியன் இருக்குன்னு வச்சுருங்களேன், சூரியனுடைய கொரோனா இருக்கும், கொரோனான அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர், அதை வந்து ரிசர்ச் பண்ணுறக்காண்டி இதோடைய பர்பஸ் வந்து அதான். ஏன்னா இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நமக்கு வந்து சூரிய கிரகணம் நடக்கும்ல, இயற்கையாக நடக்கக்கூடியது சூரிய கிரகணம், சூரியனை மறைக்கிறது சூரிய கிரகணம். இவங்க வந்து செயற்கை ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டை கொடுத்து செயற்கையாக சூரிய கிரகணத்தை உருவாக்குறாங்க, அது ஒரு முக்கியமான இந்த இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஆண்டனா சிஸ்டம் யூனிகான், இது இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து இதை உருவாக்குறாங்க. யூனிகானுங்கிறது இதான், இந்த இதான் யூனிகான். இது ஆண்டனா இந்தியன் ஷிப்லேருந்து உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க.
நெக்ஸ்ட்டு ககன்யான் மிஷன் உறுதியாக கேட்பான். ககன்யான் மிஷனுங்கிறது 4 பேர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது வந்து இந்தியாவுடைய கனவு ப்ராஜெக்ட்மா இருக்குது. அப்போ ககன்யான் மிஷன் நியூஸ் பேப்பரில் வந்து நல்லா உட்காந்து படிச்சிடுங்க. அடுத்து ஐஎஸ்ஆரோடைய ஜிசாட் ஏன்னா N2 கம்யூனிகேஷன் சேட்டலைட். இப்போ எலான் மாஸ்க் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி வச்சுருக்காரு. அவர் இந்தியாவுடைய ஜிசெட் N2 கம்யூனிகேஷன் சேட்டலைட்டில் பால்கான் 9 ராக்கெட்டு. ஏன்னா நம்மளுடைய இது கெப்பாசிட்டி வந்து 3500 4000 தான் போகும். இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 4700 கிலோமீட்டர் வரைக்கும் எடுத்துக்கொண்டு போகும். அதனால் இந்த ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. K4 மிசைல். ஏன்னா இந்தியன் நேவி ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபயர் நியூக்ளியர் கேப்பபிள் K4 மிசைல். நியூக்ளியர் பவர் INS அரிகாட். இது இந்தியாவுடைய செகண்ட் சப்மரீன். அதனால் இந்தியனுடைய ஃபஸ்ட்டு சப்மரீன் என்ன INS அரிகாட். இவங்க என்னென்னா செகண்ட் இதில் வந்து செக் பண்ணியிருக்காங்க. 3500 கிலோமீட்டர் ரேஞ்சு போய் அட்டாக் பண்ணும். அடுத்த ஸ்கீம் பிஎம் பிரைம் மினிஸ்டர் வித்திய லட்சுமி. வித்தியானா கல்வி, லட்சுமினா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, யோஜனானா திட்டம்னு அர்த்தம். அப்போ வந்து 10 லட்சம் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வித்தவுட் கொலட்ரல் எஜுகேஷனுக்காண்டி லோன் கொடுக்குறது. வித்தவுட் கொலட்ரல் இது கண்டிப்பாக இந்த இது வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் பிரைம் மினிஸ்டர் டு லான்ச் பீம சக்தி யோஜனா ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமு. இதில் வந்து என்னென்னா மெயினாக பார்த்தீங்கன்னா உமன்ஸ் பிகமி ஏஜென்ட் ஆஃப் த LIC. அப்படி ஏஜென்ட் ஆஃப் LIC இருந்தாங்கன்னா மாதத்துக்கு 21,000 ரூபா அவங்களால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இந்த ஸ்கீமை தான் உள்ளே கொண்டு வராங்க. இது ஒரு முக்கியமான ஸ்கீம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவார்டு. ஏன்னா இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து வெளிநாட்டுக்கு 2-3 நாட்டுக்கு போயிருந்தாலும் அங்கே எல்லாமே அந்த நாட்டுடைய ஹையஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க. கயானா, பர்போடாஸ் டாப் அவார்டு. இப்போ கயானா அனௌன்ஸ் தட் வில் பிரசன்ட் த ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் டாப் மோஸ்ட் அவார்டு. அடுத்த கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த நைஜீரியா அவார்டு கொடுத்துருக்காங்க. குளோபல் பீஸ் அவார்டு இன் வாஷிங்டனில் அந்த மைனாரிட்டிக்காண்டி நமக்கு அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் அமெரிக்கன் மைனாரிட்டிஸ் வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டொமினிகா அவார்டு வந்து பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. டொமினிகா நாட்டில் ஹையஸ்ட் அவார்டு. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2024. இதோடைய தீம் என்னென்னா யங் ஃபில்ம் மேக்கர். இப்போ கோவாவில் வச்சு நடந்துச்சு. என்ன த ஃபியூச்சர் இஸ் நவ். இப்போ இது எங்கே வச்சு நடக்குது? கோவாவில் வச்சு நடக்குது. அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோல்டன் பீகாக் அவார்டுன்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு ஃபிலிம் கொடுப்பாங்க. ஃபிலிம் வந்து டாக்ஸிக்னு ஒரு ஃபிலிமுக்கு. அதோடைய வின்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாலி பிலிவெட், லித்தோனியா நாட்டை சார்ந்தவங்க கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய ஃபிலிம் பர்சனாலிட்டி ஆஃப் த இயர் யாருன்னா விக்ரன் மாசி. அடுத்தது சத்யஜித் ராய் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யார் கொடுக்குன்னா பிலிப் நாய்ஸ், ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர். அடுத்தது சினிமாக்காண்டி கொடுக்கப்பட்ட அவார்டு யுனெஸ்கோ காந்தி மெடல் 11 அகெயின் ஜார்ஜியா நாட்டை சார்ந்தவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒரு முக்கியமான அவார்டு. அப்புறம் 82 ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா மியூசிக்கு, டான்ஸு, ட்ராமா, ஃபோக்கு இந்த மாதிரி ஆர்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. இது உறுதியாக கேட்பான். புக்கர் ப்ரைஸ் உறுதியாக இருக்கும். சமந்தா ஹார்வே எழுதினவங்க என்ன புக்குன்னு கேட்பாங்க. ஆர்பிட்டல்னு ஒரு புக்கு அவங்க கையில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆர்பிட்டல் அதான் ஆர்பிட்டல்ங்கிறது ஆர்பிட்டலில் இருக்கக்கூடியது. கொரோனா டைமில் எல்லாருமே வீட்டில் ஆர்பிட்டல் மாதிரி தங்கிட்டாங்க. அதையும் ரிலேட் பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்து இதுவும் முக்கியமான கொஸ்டின். 73rd மிஸ் யூனிவர்ஸ் டென்மார்க் நாட்டை சார்ந்த விக்டோரியா ஜார் டெல்விக் இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் டென்மார்க்லேருந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோஹிணி நாயர் அவார்டு. இது வந்து அனில் பிரதான் இவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. எதுக்காண்டின்னு கேட்டிங்கன்னா எம்பவரிங் ரூரல் கம்யூனிட்டி. இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் 2023க்கு இந்த 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ 2 பேருக்கு வந்து 2020 டேனியல் பேரன் போயும் அலி அபு அவார்டு இப்போ 2024 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ டிசம்பர் மாதம் 2024 இதெல்லாம் முக்கியமான ப்ரைஸ். அந்த இந்திரா காந்தி ப்ரைஸ்லாம் இப்போ யார் கொடுத்துருக்காங்க 2024 கேட்டிங்கன்னா சிலியுடைய ஃபார்மர் பிரசிடென்ட் மிச்சிலி பாச். இவர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த நேபாள் ஆர்மிக்கு வந்து ரேங்க் ஆஃப் ஹானர் இந்தியாவுடைய ஆர்மியுடைய ஹானர் பண்ணுறதுக்காண்டி நேபாள் தலைவர் ஆர்மி லீடருக்கு வந்து இதை கொடுப்போம். இப்போ இது பண்ணுவோம், ஹானர் பண்ணுவாங்க. ஏன்னா இது 1950லேருந்தே இதை வந்து ஹானர் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பெஸ்ட் மெரைன் ஸ்டேட் என்ன அவார்டு அட் வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே கேரளாவுக்கு வாங்கியிருக்காங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா கமலா தேவி சாத்பத்தியா NIF புக் ப்ரைஸ். இது யார் கொடுக்காங்கன்னா ரைட்டர் அசோக் கோபால். இவங்க வந்து இந்த புக்குக்கு அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய பயோகிராஃபி ஏன்னா எ பார்ட் ஆஃப் அபார்ட் த லைஃப் ஆஃப் தாட் அண்ட் B.R. அம்பேத்கர் அப்படின்னு அந்த புக்குக்காண்டி இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷன் ஃபார் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன் ஹேக் ப்ரைஸ் 2024 கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு வந்து. இப்போ இந்தியன் கெமிக்கல் கவுன்சில் வந்து இதை வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப் அண்ட் போர்ட்டல் இது படிக்கணும். ஏன்னா ஈனாவே எலக்ட்ரானிக்ஸ் தகில் போர்ட்டல். ஏன்னா இது எதுக்காண்டி கொடுக்காங்க அப்படிங்கன்னா கன்சியூமர் கிரீவன்ஸ் அண்ட் ரெட்ரஸல் ப்ராசஸ். ஏன்னா மக்கள் குறை தீர்ப்புக்காண்டி இது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நீர் போர்ட்டல், நீர்னா தண்ணி, அப்போ ஜல்சக்தி மிஷன் அதுதான் கொண்டு வராங்க. இதில் என்னங்கன்னா கிரவுண்ட் வாட்டரை வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்காண்டி இந்த போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம் இந்தியாவிலேருந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் கவர்மெண்ட்டே கொண்டு வராங்க. அதுக்கு பேர் என்ன வேவ்ஸ், அது ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு விஷன் போர்ட்டல். ஏன்னா விஷன் ஃபுல் ஃபார்ம் இருந்தால் பாருங்க, விக்சி பாரத் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்டூடெண்ட் இன்னோவேஷன் அவுட்ரீச் நெட்வொர்க், அதுலேயும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நோ யுவர் மெடிசின் ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நோ யுவர் மெடிசின் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோப்பிங் பயன்படுத்துவாங்க, போதைப் பொருள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதை தடுக்கிறக்காண்டி இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா CRS மொபைல் ஆப். ஏன்னா இது ஒரு மொபைல் ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க கேட்டிங்கன்னா பெர்த் அண்ட் டெத்து அந்த ரிப்போர்ட்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. இது முக்கியமான கொஸ்டின். டீச்சர் ஆப். ஏன்னா டீச்சர் வந்து டெவலப் பண்ணுறக்காண்டி இதை வந்து என்னன்னா பாரதி ஏர்டெல் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏகலைவா போர்ட்டல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிலிட்ரியில் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஆஃபீஸர் கொண்டு வரக்காண்டி இந்த போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சன்ரக்ஸா அப்படின்னு ரயில்வேல கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பேசஞ்சருடைய சேஃப்டிக்காண்டி ஸ்டாஃப் ட்ரைனிங்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேஸ். வேர்ல்டு சுனாமி அவேர்னஸ் டே 5th நவம்பர். இதனுடைய தீம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபைட்டிங் இன்இக்வாலிட்டி ஃபார் ரீசைலியன்ட் ஃபியூச்சர். ஏன்னா இது வந்து நவம்பர் 5. நேஷ்னல் கேன்சர் அவேர்னஸ் டே 7th நவம்பர். இதனுடைய தீம் என்னென்னா கோப் லவ் ஸ்ட்ரென்த் அவர் வெப்பன் அகென்ஸ்ட் கேன்சர். நேஷ்னல் லீகல் சர்வீஸ் டே 9th நவம்பர். ஏன்னா இதனுடைய தீம் வந்து என்னங்கன்னா எம்பவரிங் ஜஸ்டிஸ் அக்சசபிள் லீகல் எய்ட் ஃபார் ஆல். நேஷ்னல் எஜுகேஷன் டே 11th நவம்பர். ஏன்னா இது வந்து அபுல் கலாம் ஆசாத்துடைய பிறந்தநாளை கொண்டாடுறோம். அவர் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர். சவுதி அரேபியாவில் பிறந்திருந்தார். இந்தியாவோட எஜுகேஷனுக்கான நிறைய பாடுபட்டார். ஆனால் அதுக்கு தீம் என்ன கொடுக்காங்கன்னா லேர்னிங் ஃபார் லாஸ்டிங் பீஸ். நிமோனியா டே 12th நவம்பர். இதுக்கு தீம் என்ன கொடுக்காங்கன்னா எவ்ரி பிரீத் கவுண்ட் ஸ்டாப் நிமோனியா இன் இட்ஸ் ட்ராக். வேர்ல்டு டயபெட்டிஸ் டே 13th நவம்பர். இதுக்கு தீம் வந்து பிரேக்கிங் பேரியர் பிரிட்ஜிங் கேப். சில்ட்ரன்ஸ் டே எல்லாருக்கும் தெரியும், நவம்பர் 14. லிசன் டு த ஃபியூச்சர். ஜார்க்கண்ட் ஃபவுண்டேஷன் டேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஜன்ஜாத்தியா கௌரவா திவாஸ். ஜன்ஜாத்தியானாவே ட்ரைபல் மக்களுக்காண்டி ஏதோ ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கிட்டணும். இது வந்து என்னென்னா ஒரு டே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து நேஷ்னல் ட்ரைபல் பிரைட் டேன்னு சொல்லிட்டு நவம்பர் 15 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு முக்கியமான டே. அது எதுக்கான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பிர்சா முண்டா இவருக்கு வந்து 150வது பர்த் அனிவர்சரி. நேஷ்னல் ப்ரெஸ் டே ஏன்னா 16th நவம்பர். இதனுடைய தீம் என்னங்கன்னா சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் த ப்ரெஸ். இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் டே நவம்பர் 17. ஏன்னா எம்பவரிங் ஸ்டூடெண்ட் டு பி ஏஜென்ட் ஆஃப் த சேஞ்ச். வேர்ல்டு டாய்லெட் டே 19th நவம்பர். நேஷ்னல் இன்டகிரேஷன் டேங்கிறது இந்திரா காந்தியுடைய இன்டகிரேஷன் டேங்கிறது இந்திரா காந்தியுடைய பிறந்தநாளை வந்து நேஷ்னல் இன்டகிரேஷன் டேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே 21th நவம்பர். இதனுடைய தீம் என்னென்னா ஸ்ட்ரென்தனிங் ஸ்மால் ஸ்கேல் சஸ்டைனபிள் ஃபிஷரிஸ். வேர்ல்டு டெலிவிஷன் டே ஏன்னா 21st நவம்பர். ஃபஸ்ட்டு போடாலேண்ட் மகோத்சவங்கிறது அஸ்ஸாமில் அவங்களுடைய கைவினைப் பொருட்களை டெவலப் பண்ணுறதுக்காண்டி அவங்கள கல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்காண்டி இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக். இது இந்த வீக்குன்னு கேட்பாங்க. அக்டோபர் 28 to நவம்பர் 3. ஏன்னா கல்ச்சர் ஆஃப் இன்டெகிரிட்டி ஃபார் நேஷனல் ப்ராஸ்பரிட்டி. இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே நவம்பர் 19. மென்ஸ் ஹெல்த் சாம்பியன். நேஷ்னல் மில்க் டே
இது கேட்பாங்க. ஏன்னா வர்கீஸ் குரியனுடைய அந்த முயற்சி இந்தியாவுடைய ஒயிட் ரெவல்யூஷன் கொண்டதுனால நவம்பர் 26. அடுத்ததா ஓபிச்சுரிஸ் யாரெல்லாம் முக்கியமான ஆட்கள் இறந்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ சசிகாந்த் ருயா எஸ்ஆர் குரூப்புடைய பவுண்டர் வந்து பவுண்டர் இறந்துட்டார். அடுத்து வர்தரா கமலஸ்கர் ரா, இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மிருதங்கம், கையில் மிருதங்கம் வச்சுருக்காரு, அவர் வந்து இறந்துட்டார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இவர் இறந்துட்டார், சாகிர் ஹுசேன் தபலா. அதெல்லாம் உறுதியாக கேட்பான் அந்த கொஸ்டின்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அமியா குமார் பாகி ஒரு எக்கனாமிஸ்ட் இறந்துட்டார். அடுத்தது தான் தின்னிசூட் வேர்ல்டு ஓல்டஸ்ட் பர்சன், இங்கிலாண்டில் இருந்தார், 114 வயசு, இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு கோபாலன் நம்பியார், ஏன்னா பிபிஎல் லிமிட்டடுடைய பவுண்டர், அவர் இறந்துட்டார். ஹர்ஜித் சிங் பிடி, ஏன்னா இவர் வந்து பழைய சீஃப் ஜஸ்டிஸ், இறந்துட்டார். பண்டிட் ராம் நாராயண், இவர் வந்து கிளாசிக்கல் மியூசியன், சராங்கி கையில் வச்சுருக்கதான் இப்போ இது இன்ஸ்ட்ருமெண்ட் என்னங்கன்னா சராங்கி. அடுத்தது இந்தியாவுடைய ஃபார்மர் லெஜெண்டரி பிளேயர் கச்சே சோதி, ஏன்னா போலோ பிளேயர், அவர் இறந்துட்டார். பீகாருடைய ஃபேமஸ் ஃபோக் சிங்கர் ஏன்னா சாரதா சிங்கா இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு சம்மிட், என்னென்ன மாநாடு எங்கெங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் நடந்தது பார்த்தீங்கன்னா 16th செஷன், ஏன்னா சிஓபி 16th டெசர்டிஃபிகேஷன். இந்த சிஓபியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு ஒரு 3 மாநாடு நடக்கும். கிளைமேட் சேஞ்சுன்னு ஒரு மாநாடு நடக்கும். அந்த கிளைமேட் சேஞ்சுங்கிற ஒரு மாநாடுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயோடைவர்சிட்டின்னு ஒரு மாநாடு நடக்கும். கிளைமேட் சேஞ்ச் மாநாடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த டெசர்டிஃபிகேஷன், தப்பாக போட்டக்கூடாது. டெசர்டிஃபிகேஷன் மாநாடுன்னா ரியாத் சவுதி அரேபியாவில் வச்சு நடந்துச்சு. அதனுடைய தீம் என்னென்னா அவர் லேண்ட் அவர் ஃபியூச்சர். அப்போ காப்பு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ங்கிறது நமக்கு 3 மாநாடு இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் இந்தியா கரிக்கம் சம்மிட், ஏன்னா ஜார்ஜ் டவுனில் வச்சு நடந்திருக்கு. கரிபியன் கம்யூனிட்டி, ஏன்னா 21 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க, நியூயார்க்கில் வச்சு நடக்குது. நெக்ஸ்ட்டு G20, ஏன்னா பிரேசில் நடந்துச்சு, இப்போ பிரேசில் நடந்துச்சு, அவ்வளோதான். அதில் 2024, அடுத்தப்பட 2025 எங்கே நடக்குது. போன வருஷம் நம்ம இந்தியாவில் நடந்துச்சு. அப்போ ஆப்பிரிக்கா யூனியன் G20ல் ஆப்பிரிக்கா யூனியன் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு எங்கே நடக்க போகுதுன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்க போகுது, அவ்வளோதான் தெரிஞ்சுக்கிடணும். இந்த இருக்குது. அடுத்தது காப்லேயும் மொத்தம் 3 சொன்னேன். ஏன்னா COP 16 பயோடைவர்சிட்டி, COP 16 டெசர்டிஃபிகேஷன், COP 29 இப்போ தான் நடந்துச்சு. பாகு அசர்பைஜானில் வச்சு நடந்து எந்த ரெசல்யூஷனும் இவங்க எடுக்கலை. அப்போ பாகுல வச்சு நடந்துச்சு. அடுத்த வருஷம் COP 30 எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா பிரேசில் வச்சு நடக்க போகுது. அடுத்தது லீட் ஐடி, ஏன்னா ஆனுவல் சம்மிட் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா பாகு. குளோபல் எனர்ஜி எஃபிஷியன்சி அலையன்ஸு, இது எங்கன்னா அசர்பைஜான் பாகுல வச்சு நடக்க போகுது, நடந்துச்சு. குளோபல் கோஆப்ரேட்டிவ் கான்ஃபரன்ஸ், இது முக்கியமான டெல்லியில் வச்சு நடந்துச்சு. நம்மளுடைய கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அமித்ஷா தான் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டரும் கலந்துட்டாங்க. இதுக்கு தீம் கொடுக்காங்க, கோஆப்ரேஷன் கிரியேட்ஸ் ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆல்னு. அடுத்தது மிஸ்லினிஸ், சில இது வித்தியாசமாக இருக்கிறத நம்ம தனி ஸ்லைடாக போட்டுக்கிறோம். ஜிஐ டேக் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஷாரி, ஏன்னா கார்ச்சோலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிறகு இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா பெங்கல் அப்படின்னு புயல் வந்து அட்டாக் ஆச்சு. அந்த பெங்கல்ங்கிற பேர் யாருக்கும் சவுதி அரேபியா, அஃபெக்ட் யாருக்கும் தான் தமிழ்நாடுக்கு தான் அஃபெக்ட். அடுத்தது மீகாங் ஃபெஸ்டிவல், ஏன்னா மீகாங் ஃபெஸ்டிவலுங்கிறது அந்த ஃப்ளவர் ஃப்ளோமுடைய ஃபெஸ்டிவல் வந்து காரா கில்ஸில் வச்சு கொண்டாடுவாங்க. காசி காரா ஜெயந்தியான்னு ஒரு 3 கில்ஸ் மேகாலயாவில் இருக்கும், அதில் காரா கில்ஸில் இதை கொண்டாடுறாங்க. ஃபோக் டான்ஸ் ஆடி கொண்டாடுறாங்க. கரீம்கஞ்ச் டிஸ்ட்ரிக்ட் நியூ நேம், கரீம்கஞ்ச் டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறது ஒரு புது நேமை உருவாக்குறாங்க. என்ன நேம்னா ஸ்ரீபூமின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அப்போ இந்த கொஸ்டின் புதுசாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் வரும் அஸ்ஸாமில். அடுத்து பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் த ஃபெஸ்டிவல் ஆஃப் அருணாச்சல் கலர் ஃபெஸ்டிவல் பங்கஜ் திரிபாதி, இவருக்கு போட்டிருக்காங்க. அடுத்தது 9th அமூர் ஃபால்கான் ஃபெஸ்டிவல் மணிப்பூரில் வச்சு நடக்குது. தைப்பூன் அட்டாக் மான்-இ பிலிப்பைன்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கு. இகாஸ் திவாலி இட்ஸா உத்தரகாண்டில் இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடிருக்காங்க. நின்கோ சாக்கோவா, ஏன்னா இது வந்து மணிப்பூரில் ஒரு ஃபெஸ்டிவல். ஆசியாவுடைய லார்ஜஸ்ட் ஓப்பன் ட்ரேட் ஃபேர் பாலிசாத்ரா, ஏன்னா ஆசியாவுடைய லார்ஜஸ்ட் ஒடிசாவில் வச்சு நடந்துச்சு. ஃபஸ்ட்டு இண்டிஜினஸ் ஆன்டிபயோட்டிக் ட்ரக் நேம் நஃபிட் கிராமிசின், இது இந்த கொஸ்டின் கேட்கலாம். நஃபித் கிராமிசின் ஆன்டிபயோட்டிக்.
சிலோஃபார் பஞ்சாமிர்தா காலாஸ். ஏன்னா இது வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காரு நைஜீரியன் பிரசிடெண்ட்டுக்கு. அடுத்து துத்மரா சத்தீஸ்கரில் இருக்குது. இதை வந்து என்ன சொன்னோம்னா பெஸ்ட்டு டூரிசம் பிளேஸ்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷனல் WTO டூரிசம் ஆர்கனைசேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 24th கார்ன்பில் ஃபெஸ்டிவல். ஏன்னா 25th அமெரிக்கா கூட யுனைடெட் கிங்டம், ஜப்பான், பெரு இவங்களெல்லாம் கொலாபரேட் பண்ணி இந்த ஃபெஸ்டிவல் கொண்டு இருக்காங்க. எந்த ஸ்டேட் இப்போ கொலாபரேட் பண்ணியிருக்காங்கன்னா சிக்கிமையும் தெலுங்கானாவையும். நாகாலாண்டில் இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுவாங்க. கார்ன்பில்ங்கிறது நாகாலாந்தில் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு. இவங்க வந்து இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருக்கு அகெயின்ஸ்டாக வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் வாரண்ட். நெக்ஸ்ட்டு நிங்கோல் சாக்குபுவா உத்சவா. ஏன்னா மணிப்பூரில் ஒரு ஃபெஸ்டிவல். அப்புறம் குளோபல் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் த யுனைடெட் நேஷன் சுப் தான். த ஃபர்ஸ்ட் இந்தியன் மியூசிக் ஆர்டிஸ்ட் டு பி நேம்ட் அஸ் த யுனைடெட் நேஷன் குளோபல் பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் த கிளைமேட் அட்வொகேசி. இப்போ நம்ம பார்த்தது வந்து என்ன கேட்டால் ஒரு நவம்பர் மாதம் இஷ்யூ. இதனுடைய PDF கீழே அட்டாச் பண்ணியிருந்தேன். நம்ம ஒரு கற்றல் கேட்டல் நன்று ஒரு தடவை கேட்டுட்டு திரும்ப உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும். இந்த ஆங்கிளில் தான் நம்ம வந்து என்னென்னா அடுத்த மாதத்தை பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் தெளிவாக இருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களை ஸ்கோர் பண்ணி விடும். ஏன்னா எல்லாருமே மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸில் வீக்காக இருக்கும்போது அவங்க மார்க் கீழே இறங்கிடக்கூடாது. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.